ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அன்னைக்கு நானும் எங்கள் தாத்தாவும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. நானும் என் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு தாத்தா கிட்ட போய் ஸ்டோரி புக்கை கொடுத்து கதை சொல்ல சொன்னேன். அவரும் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்பா, இதுக்கு என்னப்பா அர்த்தம்? கல்லை கண்டா நாயக்கானோ, நாயக்கண்டா கல்லை காணோம். அதுவாப்பா, நம்ம கல்லாக பார்த்தா அது கடவுளாக தெரியாது, அதுவே அது கடவுளாக பார்த்தா கல்லாக தெரியாது. புரியுதா? நம்ம என்னவா பார்க்கணும்? நம்ம கடவுளாக தான் பார்க்கணும். நம்பிராஜன். கூட இருக்கிற சக மனிதர்கள் நம்பாமல் வெறும் கடவுளை மட்டும் நம்புகிற ஒரு நபர். அவருக்குன்னு யாருமே இல்லை, அவரோட பையன் புருஷோத்தமன் தவிர.
இப்படி யதார்த்தமாக போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு திருப்பு முனையை உருவாக்குச்சு. எது விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். புரியுதா? என்னதான் புருஷோத்தமனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொன்னாலும் நம்பிராஜன் கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையால் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நம்புகிறாரு. இப்போ அளவு கடந்த நம்பிக்கை உள்ள நம்பிராஜன் இருக்க அதே ஊரில் நம்பகத்தன்மையோட தண்டபாணின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ அவரோட பக்கத்தை பார்ப்போம். என் பேர் தண்டபாணி. பிஎஸ்சி முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன். சும்மான்னு சொல்ல முடியாது, அப்பப்போ எதனா வேலை செய்வேன். இப்போ கூட ஒரு வேலை பிஸியாக தான் இருக்கேன். சரி விடுங்க, அது எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு. இப்போ இருக்காரு, இவருக்கு உனக்கு செட்டே ஆகாது. இது வரைக்கும் நான் வேணும் எதுவுமே கொடுத்ததே இல்லை. நான் டெய்லி பண்ணுற வேலையே நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். அப்பப்போ நல்ல பாட்டு கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டே கிரிக்கெட் தான். ஆனால் இது வரைக்கும் ஒரு பால் கூட என் பேட்டில் தட்டவே இல்லை. என்னடா மச்சான், ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தட்டுறா. பழம் மாதிரி தாண்டா போடுறான். நம்ம தாண்டா இருக்கு, சொதப்பிடாதரா. சரி, நான் பார்த்துக்கிறேன், விடு. சொதப்பு உனக்கு இருக்கு. ஏதாவது மறந்துட்டியா? நோட்டில் எடுத்துக்கிட்டியா? உள்ள டைரி இருக்குப்பா, மறந்துட்டேன்ப்பா. இங்க ஒரு ஃபோன் பண்ணுங்கப்பா. என்ன இருக்காப்பா? ஒரே நிமிஷம். எங்க அதுப்பா புதுசாக இருக்கு? அதுவா, வர்தன் அங்கிள் பையன் கொடுத்தாங்கப்பா. அப்படியெல்லாம் யாருக்கிட்டேயும் வாங்கக்கூடாது, யாரையும் நம்பவும் கூடாது. எல்லாத்தையும் ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கணும். புரியுதா? ஏன்ப்பா? அவங்க வேற, நம்ம வேறப்பா. சரிப்பா, இதுக்கப்புறம் நான் வாங்க மாட்டேன்ப்பா. இன்னைக்கு ப்ரே பண்ணீங்களா? குட். என்னென்ன பண்ணீங்க? நீ நாள் நல்லா இருக்கணும் வேணும்ப்பா. குட். இனிமேல் தான் டெய்லி ப்ரே பண்ணணும். ஓகேவா? சரிப்பா.
எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு பாபு தான். எனக்கு என்ன தேவைனாலும் அவன்கிட்ட தான் கேட்பேன். ஹலோ, சொல்கிறா. ஃபார்மல்ஸ் வாங்க தாண்டா இருக்கு. பூவா? எடுத்து வைக்கிறவா? சரி, எடுத்துக்க, நான் வரேன். எப்படியும் நான் வேண்ட எதையும் கிடைக்க போகிறதில்ல. இதுதான் காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த இன்டர்வியூவில் மட்டும் நான் இப்படி தான் செலக்ட் ஆகிடணும். எங்கடா வச்சிருக்க? நேராக போய் ரைட்டில் போடுறா, செல்ஃபில் இருக்கும். வேறொரு ஜாதியை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்ததால் மகனை வெட்டி கொண்ட தந்தை. ஏன்டா இவனுங்க திருந்தவே மாட்டானுங்களா? இப்படியே இருக்கானுங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படியே பழகிடுச்சு. அப்படி இல்லைடா, இந்த கருமத்தெல்லாம் பார்க்குற கடைசி ஜென்ரேஷன் இவனுங்க தான். நம்ம ஜென்ரேஷனில் இது யாரும் பார்க்க போகிறதும் இல்லை, இப்படிலாம் நடந்துக்க போகிறதும் இல்லை. அதுவும் கரெக்டு தான். 11வது மாடியிலிருந்து தவறி விழுந்த சிறுவன் பலத்த காயம் எதுவும் இல்லாமல் உயிர் தப்பினான். டேய், இதெல்லாம் சாத்தியமாடா? மிஸ்டர் பாபு, இங்கே பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான், செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான். எல்லாமே இயற்கை தான். இப்படிடா பகுத்தறியாகவும் பேசுகிற, தெளிவாகவும் யோசிக்கிற, அதே சமயம் ஒரு குழப்பத்துலேயும் இருக்க, ஒரு மாதிரி இருக்கேடா. ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்ல, அதான் பிரச்சனையே. சரி, வரட்டா? சரி, ஓகேடா. ஹலோ சார், வாங்க அசோக். நீங்கள் வரதான் தம்பி தானே? ஆமாம் சார். சார், அந்த அமௌண்ட் கொஞ்சம் கேட்டுருந்தேனே சார். மோஸ்ட்லி நான் யாருக்கும் தர மாட்டேன், யாரையும் நம்பவும் மாட்டேன். நீங்கன்றனால கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. புருஷோத்தமனும் ஆதவனும் ஒரே கிளாஸ் தான் போல? ஆமாம் சார், புருஷோத்தும் ஆதவனும் ஒரே கிளாஸ் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் சார். இங்கே யாரும் சமம் கிடையாது, புரியுதா? புரியுது சார். சார், இன்னைக்கு இன்டர்வியூவில் 4 பேர் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியா? ஆமாம். அப்படியே கொஞ்சம் அந்த லிஸ்ட்டை படிங்க. முருகன், சிவனருள், கார்த்திகேயன், தண்டபாணி சார். முருகன், சிவனருள், கார்த்திகேயன் 3 பேர் ஓகே. தண்டபாணி வேண்டாம். ஓகே? ஓகே சார்.
சார் அப்புறம் அந்த போன வாரம் அந்த கணக்கு டேலி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எனக்கு கணக்கு சொல்லி தரீங்க. இதுதான் யார் யாரும் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெங்கே வைக்கணும். வாங்க போய் வேலையை பாருங்கள். தேங்க்யூ. என்னதான் நம்பிராஜன் அவரோட சிந்தனையும் கோட்பாடையும் புருஷோத்தமன் போட்டு திணிச்சாலும் புருஷோத்தமன் வளர்கிற விதம் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. நம்பிராஜன் புருஷோத்தமன் கிட்ட ஆதவன் கூட அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொன்னாலுமே அவன் அதிகமாக பழகுனது ஆதவன் கூட தான். இன்றைக்கி என்ன சப்ஜெக்டா ஃபஸ்ட்டு பார்க்கலாம்? மேக்ஸ் படிக்கலாம்டா, நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த சம் புரியலடா, கொஞ்சம் சொல்லித்தாடா. புரியுங்க பார்க்கலாம். பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட ஏதாவது வச்சிருக்கியாடா? பிஸ்கெட் தான்டா இருக்குது. சரி தாடா. அப்படியெல்லாம் யாருக்கிட்டேயும் வாங்கக்கூடாது, யாரையும் நம்பவும் கூடாது. இங்கே யாரும் சமம் கிடையாது, புரியுதா? இது ஒரு பக்கம் இருக்க, வழக்கம் போல் பல முயற்சிகள் பண்ணியும் தோத்துட்டமேன்னு சோகத்தில் மூழ்கி இருந்தான் தண்டபாணி. நான் காலேஜுக்கு கரெக்டாக போனதுக்கு காரணமே என் மகளே பார்க்க தான். ஆமாம், மூடிட்டு தின்றியா?
பாப்பா தண்டபாணி. வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன், உட்காரு. ம். அப்புறம் என்னப்பா, வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டியா? இல்லை மாமா, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த காலத்து பசங்களுக்கு எங்கே பொறுப்பாக இருக்காங்க? இல்லை மாமா, கிடைச்சிரும். ஓகே தான். என்னமோ. அதாம்மா, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அந்த பொண்ணு பையனும் வேறு வேறு ஜாதிக்காரங்களாம். இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் ஜாதியோட அருமையை பற்றி என்ன தெரியும்? என்னப்பா கரெக்டாக தண்டபாணி? என்ன மாமா? இல்லை மாமா, யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்னப்பா யோசிச்ச? அதுவா மாமா, எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கு மாமா. 2 மாதத்துக்கு ஒரு தடவை முடிவெட்டத்து செலவடிக்கு போவேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு நாள் சண்டே ஒரு 9 மணி போல் முடிவெட்டலாம் கடைக்கு போனேன். அங்கே அவர் எப்படிப்பா வெட்டேன்னு கேட்க, நானும் இப்படிலாம் வெட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஃபுல்லாக வெட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க முடியெல்லாம் ஒரு 25 ரூபா ஸ்பான்ச்சை வச்சு ஃபுல்லாக தட்டி ஒரு மூலையில் மலை மாதிரி குவிச்சு வச்சாரு. அதை பார்த்தனே, என்னண்ணே இது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு, என்னப்பா இது எவ்வளோ வேலை போயிட்டு இருக்கு, இது வேலை தரேன் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் மாமா புரிஞ்சுது, ஒரு மயிருக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்ற மயிரே ஏதோ ஒன்றுக்கு யூஸ் ஆகுது. ஒரு மயிருக்கும் யூஸ் ஆகாத இந்த ஜாதி மயிரை எதுக்கு மாமா பிடிங்கிட்டு இருக்கணும்? வர மாமா. நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்கு, நான் படிக்கணும். எது கூப்பிட்ட? ஏய், நான் லாஸ்ட் எக்ஸாமு கடைசி நாள் வர மகளிருக்கு என்ன வாங்கி தரலான்னு. ஓ, கதை அப்படி போகுதோ? சரி, என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. முருகனை பிடிக்கும். அது யாரு? கடவுளை சொன்னான். அதை விட்டுருங்க, வேற என்ன பிடிக்கும்? விநாயகரையும் பிடிக்கும். அந்த சாப்டரே விட்டுருங்க. இந்த வேற ஏதாவது காஸ்மெட்டிக் ஐட்டம் அந்த மாதிரி அவளுக்கு கம்பல்னா ரொம்ப பிடிக்கும். கம்பல் அது எங்க கிடைக்கும்? கடையில தான். உன்னை வச்சுக்கிறேன். பஜார்ல தான் இருக்கும். ஓ சரி, ஓகே, கிளம்புங்க. ரொம்ப தான். என்ன கூப்பிட்டுருந்த? சும்மா தான். எக்ஸாம் படிச்சிட்டியா? அதெல்லாம் படிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாமில். சரி, தண்டபாணிக்கு என்ன பிடிக்கும்? ஏன் கேட்குற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். அவனுக்கு வாட்ச்னா பிடிக்கும். என்ன பிடிக்காது? கடவுள்லாம் பிடிக்காது. ஏன் அப்படி? இல்லை, அவன் சின்ன வயசில் ஆசைப்பட்டதுமே அவனுக்கு கிடைச்சதில்லை. அதனாலேயே ஒரு விருப்பத்தன்மையோடு சுற்றிட்டு இருப்பான். மனுஷனுக்கு மனுஷன்தான் உதவின்னு சொல்கிற ஆள் அவன். ஈவினிங் கோயில் கூப்பிட்டா வருவானா? வருவானான்னு தெரியல, நான் வேணால் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறேன். மச்சான், பிரசாதம் போடுறாங்கடா, வா போய் சாப்பிடலாம். ஏய், நீ வேற சும்மா இருடா. ஏய், சாப்பிடலாம் தப்பாயிட்டேன்டா. ஏய், உனக்கு ஒரு விஷயத்து மேலே ஆள் அதிகமாக இருந்தா அதை உனக்குள்ளே வச்சுக்கோ. உதாரணத்துக்கு, உனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் அதை உனக்குள்ளே வச்சுக்கோ. எனக்கு கம்மியாக இருந்தால் அது எனக்குள்ளே வச்சுக்கணும். நமக்குள்ளே இருக்க சிந்தனை எனக்கு மேலே திணிக்கூடாதுடா. வெளியே நிறைய பேர் அதை அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வேற ஏதாவது சொல்லணுமா? மச்சான் சொல்லிடுறா அவகிட்ட. ஆல் தி பெஸ்ட். அதுதான் நான் மகளினை கடைசியாக நேரில் என்னடா இதை போய் கிஃப்ட் பண்ணியிருக்கா? அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. எப்பப்பெல்லாம் மகளினோட நினைப்பு வருதோ அப்பப்பெல்லாம் நான் கடைசியாக நினச்சி பார்ப்பேன். இப்போவும் அப்படிதான். ஏய், என்னாச்சு? ஏன் டல்லாக இருக்க? இன்னைக்கு ரிஜெக்ட் ஆகிட்டேன்.
அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படியும் செலக்ட் ஆகிடலாம். பார்க்கலாம். ஏதாவது ஸ்டோரி நல்லா எழுதுவல்ல, அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. என் வாழ்க்கையில் எதாவது நல்லா இருந்தா அதையே புக்காக எழுதி ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நடக்கும். அது உன் கையில் தான் இருக்குது. ஆ, அப்படி இல்லை, இப்போ கற்பனை என் கூட இருக்கியா? அதே மாதிரி நிஜத்தில் இருந்து நல்லா இருக்கும்ல. அதுக்கு முதல்ல பேசணும். பயமாக இருக்குல்ல. என்ன சும்மா பார்க்குறேன். நீ பார்க்குற ஆங்கிளே சரியில்லையே. கற்பனையாச்சும் பார்த்துக்கிறேன்னு. ஹலோ, யாரும் என்ன சும்மா கற்பனையில் கூட நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதுல்ல. சாரி பிரதர். ஸ்டாண்டர்ட்ண்ணா. என்னடா டேய், நல்லது தானடா சொன்னேன். ஏன்னா லூஸாக இருப்பான் மச்சான். இன்னைக்கு என்னடா விளையாடலாம்? அதுவா, ம் இந்த டைரியில் எதனா பேஜில் வேர்டு மேலே சர்க்கிளோ ரெக்டாங்கிளோ நீ அடிக்கணும். ம் அப்படி அடித்து 3 வாட்டிக்குள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் வின்னு, கண்டுபிடிக்கலன்னா நீ வின்னு. ஓகேவா? ம் ஓகேடா. மா, பசிக்குதுமா, சாப்பாடு தருவாம்மா. ஊரை பொறுக்க போகிறதுக்கு டைம் வேறு ஆகுதான். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக துப்பு இல்லை, இன்னும் ஊரை சுற்றிட்டு இருக்கான். இது வரைக்கும் தண்டமாக தான் இருக்கான்னு நினச்சேன். நேற்று தான் ராமசாமி சொன்னான், மொட்டை மாடியில் உன் பையன் தனியாக பேசிகிட்டு இருக்கான்னு. பைத்தியக்காரனாவே ஆகிட்டான் போல. இன்னும் என்ன கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. ஏய், போகும்போது இந்த சீட்டு காசு 10,000 கொடுத்துட்டு போ. கேட்ட சாத்திட்டு போடா. ஹலோ, சொல்லுமா சொல்லுமா. அதான் இந்த ஆள் கொடுத்து விட்டாரு.
காசுலாம் பத்திரமா தான் இருக்குது. இங்கே க்ரௌடாக கூட்டமாக இருக்குது, அதான் பார்க்கில் தான் இருக்கேன். கட்டிட்டு தான் வருவேன், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. யார் இந்த பையன்? என்ன பண்ணுறான்? டேய் தம்பி, டேய் டேய் தம்பி, தம்பி டேய், டேய் தம்பி, தம்பி தம்பி டேய் தம்பி. என்னண்ணா என்னாச்சுண்ணா? என்னடாச்சு? வீடியோண்ணா, அங்கே பாருங்கண்ணா. வீடியோவா? பாவி, டிக்டாக் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ பண்ணிட்டேன்னு பயந்து வந்தேன்டா. என்னடா பண்ணிட்டு வீடியோ இருக்கீங்களா? எடுத்துக்கலாம் பாருங்கண்ணா. இந்த காலத்து பசங்களே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. தம்பி, இங்க ஒரு பேக் வச்சிருந்தேன், எங்கடா? இங்க தானே வச்சேன். ஐயோ, இந்த ஆள் வர நான் சொல்ல போறேன்னு தெரியலையே. எங்க வச்சு? இங்க தானே. 5 ரூபா 10 ரூபா பரவாயில்ல, சமாளிச்சா. எங்க போவோம்? ஐயோ, ச்சே. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பக்கம் புருஷத்தம்மனோட மெடிக்கல் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ தான் புருஷத்தம்மனோட ரிப்போர்ட் வந்தது. புருஷத்தம்மனோட பிரெயினில் ரிமோட்டர் கார்டெக்ஸில் சின்னதாக ஒரு கட்டி இருக்குது. பேசிக்காக சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட முடியும். பட் அவன் ஏஜுக்கு அந்த பெயினை தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியல. ஃபோர்ஸ் நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம், ஆனால் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. இன்னும் எவ்வளோ நாள் இருப்பான்னு சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் அவனை கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கங்க. சாரி மிஸ்டர் நம்பிராஜன். என்னடி, உன் மாமா வந்துட்டானா இல்லையா? டேய், காசோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? உன்னால யாருக்குன்னா ஒரு யூஸ் ஆச்சு இருக்கா? நீ 10,000 தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. டெய்லியும் உட்காந்து 3 வேளை தண்டை சோறு சாப்பிட்டா எப்படி தெரியும்? ஒரு வேலையாச்சும் உன்னால ஒழுங்கா செய்ய முடியுதா? இப்படி பூமிக்கு பாரமா இருக்கியடா. உனக்குலாம் எந்த நேரத்தில் தண்டபாணின்னு பேர் வச்சேன்னு தெரியல. பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ற ஒரே ஆள் நீ தாண்டா.
ஹலோ, சொல்கிறா. நாளைக்கா? ஓகே, பார்க்கலாம். முக்கியமான வேலை தான். திடீர்னு வர சொன்னேன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் பேசலான்னு கூப்பிட்டேன். அப்படி என்னடா ஆச்சு? அண்ணா 2 டீண்ணா. வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பாக இருக்குடா. நான் எதனா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் சரியாக பண்ணவே முடியல. என்னை சுற்றி இருக்கவங்களாம் சுறுசுறுப்பாக இருக்காங்க, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலடா. இல்லைடா, நீ கொஞ்சம் வருத்தத்தில் இருக்க, அதனால தான் உனக்கு அப்படிலாம் தோணுது. இல்லைடா, நான் தெளிவாக தான் பேசுகிறேன். உனக்கு புரியுதா? 23 வயசு ஆச்சு, ஒன்றுமே பண்ணலை. 15-16 வயசு பசங்களாம் சுறுசுறுப்பாக இருக்காங்க, ஆனால் நான் ஸ்லோவாக இருக்கேன்டா. படித்ததுக்கு ஒரு வேலை கிடைக்கல, வீட்டில் தண்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கேன். அப்படிலாம் இல்லை, வீட்டில் திட்டுவாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு அவங்கள கோவம்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு அவங்களும் ரொம்ப பிடிக்கும்டா. அவங்களுக்கும் தான் சின்ன வயசு ஓகேன்னு விட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போது அவங்களுக்கும் வருத்தம் இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. அதுவும் நியாயம் தானே. இப்போ கூட பாரு, எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் எதுவுமே பண்ண முடியல. நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும். வாழ்க்கை 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, ஆனால் நான் இப்போ தான் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ரூமில் லைட்டுமே எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் எப்பவுமே இருட்டாகவே இருக்கும். இப்போ கூட பாரு, எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு, ஆனால் அழ மாட்டேன். சாரிடா, உன்னை வர உட்கார வச்சு மொக்க போட்டுட்டு இருக்கேன். டேய், அப்படிலாம் இல்லைடா. இது வரைக்கும் நான் என்ன எதுவுமே நடந்தது இல்லைடா. இந்த கடவுள் இருக்கான் பாரு, அவரை தான் பார்க்குற மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லையாடா. அதுவும் கரெக்டு தான். ஹலோ, சொல்டா. சரி, ஓகேடா. நாளைக்கு தானே? ஓகேடா. நாளைக்கு மேட்ச், நீயும் வரணும்டா கண்டிப்பாக. பரவாயில்லடா, எனக்கு ஆட தெரியலனா கூட நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க பார்த்தீங்களா, சூப்பர்டா. அது இல்லைடா, ஆள் பத்தலை, அதான். நான் இவ்வளோ சோக கதை சொல்லிக்கூட நீங்கள் என்ன ஜோக்கராகவே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதான்டா எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் இருப்பான்னு சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் அவனை கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கங்க. நாங்கள் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறோம், ஆனால் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. சாரி மிஸ்டர் நம்பிராஜன். புருஷோத்தமன், எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போகலாமா? சரி, போகலாம்ப்பா. எங்கேப்பா போகலாம்? எனக்கு தெரிஞ்ச பார்க் ஒன்று இருக்குது, அங்கே போகலாமா? சரிப்பா, அங்கேயே போகலாம்ப்பா. ஆல்ரெடி இந்த பார்க் வந்துருக்கியாப்பா? நானும் என் ஃப்ரெண்டு ஆதவனும் இங்கே தான்ப்பா வருவோம். விடுப்பா. அங்கே போகக்கூடாதுப்பா. ஒரே ஒரு ஃபோட்டோப்பா. டாக்டர் என்ன சொன்னாங்க? இதுவா, சீக்கிரம் சரியாயிடுன்னு சொன்னாங்கப்பா. ஆனால் நான் பொழைக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, நான் அதை கேட்டேனே. அப்படியெல்லாம் இல்லைப்பா. நீ தானே சொன்ன டெய்லி ப்ரே பண்ணால் கடவுள் நம்ம பார்ப்பாரு. ஆனால் நீ என்னையா பார்க்கல? இல்லைப்பா, கடவுள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல.
டயர்டாக இருப்பார். டயர்டில் கொஞ்சம் தூங்கியிருப்பார். எப்போ எழுந்து பாரு, எப்போ என்னை பார்ப்பாரு. கண்டிப்பாக பாப்பாருப்பா. தூங்கி எழுந்ததும் பாப்பாரு. இப்போ நான் செத்துருவேனா? நான் செத்துறேன்னா நீ எப்படிப்பா தனியாக இருப்ப? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா. அப்போ நான் டாக்டர் ஆக முடியாதா? கடவுளை என்னை பார்த்தா தானே நான் எல்லாரையும் பார்க்க முடியும். கடவுள் பார்த்துருக்கணும். நேற்று போனீங்களே, என்னென்ன சொன்னாங்க? காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்கடா. காப்பாற்ற முடியாதா? என்னென்ன அப்படி என்னென்ன பிரச்சனை? ட்ரெயினில் ஏதோ ப்ராப்ளம் ஆமாம். டாக்டரால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, காப்பாற்றிடலண்ணா. நீங்கள் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்கண்ணா. முழுசா நம்பிக்கை இழந்துட்டேன்டா. முழுசா நம்பிக்கை இழந்துட்டேன்டா. எனக்கு யாருமே இல்லைடா, அவன் மட்டும்தான்டா இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. உனக்கே தெரியுமில்ல, நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் வளர்ந்தது அப்படி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வளர்ந்ததே சமூக கூட, கோயில் அந்த மாதிரி இடத்துல தான். நான் அதிகமாக நினச்சதே கடவுளை மட்டும்தான்டா. அவனையும் அதில் தான் போட்டு திணிச்சேன். ஆனால் இப்போ நான் முழுசா நம்புற கடவுளை நான் கை விட்டுட்டேன். அண்ணா அழுவாதீங்கண்ணா. எனக்கு தெரியுண்ணா உங்களை பற்றி. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, பையனுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு மனசை விட்டுறாதீங்கண்ணா. தைரியமாக இருங்கண்ணா. இது வரைக்கும் 1 lakhs கிட்ட செலவு பண்ணிட்டேன்டா. காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நாங்கள் இருக்கோண்ணா. நீங்கள் ஏன் யார் மேலே அது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் காப்பாற்றிடலண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தைரியமாக மட்டும் இருங்க, அது மட்டும் போதும். தைரியமாக இருங்க. அண்ணா குடிச்சு தரேன், கணக்கு வச்சுக்கோங்க. ஆயண்ணா, ஹாய்டா. ஜாமாண்டி பாக்ஸ் எங்கப்பா இருக்கு? டேபிள் மேலே இருக்கும், பாருப்பா. எங்கே போகிறதுக்குள்ள இங்கே வா. காணோம்னா என்ன பண்ணியிருந்த? ஹோம்ஒர்க் எழுதியிருந்தேண்ணா. ஹோம்ஒர்க் பண்ணிருக்கியா? நான் தானே ஹெல்ப் பண்ணவா? இல்லை வேணாண்ணா, நோ தேங்க்ஸ்ண்ணா. டவுட் எதுனா இருக்கா? இல்லை வேணாண்ணா, நோ தேங்க்ஸ்ண்ணா. அம்மா மேட்ச்சுக்கு வரது இல்லை? ஸ்கூல் இருக்குண்ணா. அப்படியா? ஆ சரி, நாளைக்கு ஒரு மேட்ச்சுக்கு வரியா? ஜாலியாக ஃபன் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். சரி சரி போ. என்னாச்சு? ஏன் சோகமாக கொண்டிருக்க? என்ன முகமெல்லாம் ஒரே காயமாக இருக்குது? அவங்களாம் நடிச்சிட்டாங்க. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், அவங்கள யாரையும் நம்பக்கூடாதுன்னு. நீ நம்ப வேண்டியதெல்லாம் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். யார்? இந்த கடவுளை மட்டும்தான். இந்த மனுஷங்களே அப்படி தான், யாரையும் நம்பக்கூடாது. எல்லாரையும் ஒரு சந்தேகத்தோடவே பார்க்கணும். ஏன்? இங்கே எல்லாருமே ஒரு சுயநலத்தோடு தான் நம்ம கூட பழகுவாங்க. யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. யாரும் சமமும் கிடையாது. எல்லாத்தோட மிகப்பெரியவன் கடவுள் மட்டும்தான். கடவுள் தான் எல்லாமே. உனக்கு அடுத்து வரவங்ககிட்டையும் இதை சொல்லி தான் வளர்க்கணும். புரியுதா? புரியுது. ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். புரியுதா?
இனிமேல் உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்காத. கோவில் இதுக்கப்புறம் நீ தான் சுத்தமாக வச்சுக்கணும். கோவில் நடக்கிற எல்லா வேலையும் நீ மட்டும்தான் செய்யணும். புரியுதா? புரியுது. ஓகே, அப்படி மொட்டையாக வச்சுருக்க. கடவுளை தாண்டி பெரிய சக்தி எதுவுமே இல்லை. புரியுதா? நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். எந்த வேர்டை அடிக்கிறது? உனக்கு எந்த வேர்டு பிடிக்கலையோ அந்த வேர்டை அடிச்சுக்கோ. ஓகேடா. எதை விதைக்கிறோமோ அதான் எடுக்கும். இது ஒரு பவுண்டரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. And well taken, wicket, very important wicket has been taken. இந்த விக்கெட்டோட மொமெண்டம் போல பின்னாடி ஒரு மொமெண்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு மூமெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. டீம் ஆஸ்டார் அணிக்காக. ஏண்டா எங்கே வந்தால் ஏதோ யோசிக்காமல் இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து அப்படியே இருக்க. ஆள் பத்துலேருந்து கூப்பிட்டு வந்துச்சு, என்ன பேசக்கூடாது. சரி சரி, மேட்சை பாரு மேட்சை பாரு. அடுத்து நான் தான்டா, நான் தான் இந்த டீமை காப்பாற்றணும். போய் மேட்ச் முடிச்சுட்டு வாப்பா இங்கே உட்காந்து மேட்ச் பால். இது கடைசி பாலா? இது என்ன பால் இருக்கு? ஒரு வாய்ப்பு இருக்கு. One. மச்சான் கடைசி பால்ரா, நீ அடித்தா மட்டும்தான் டீம் ஜெயிக்க முடியும். போய் அடிச்சா எடுப்போ. ட்ரை பண்ணுறேன்டா. அது ட்ரை பண்ணுறியா? டேய் ஒன்றை நம்பி தான்டா டீமே இருக்குது.
இது வரைக்கும் நான் வேணும் எதுவுமே நீ பண்ணதில்லை. பையனை மட்டுமாச்சு காப்பாற்று ப்ளீஸ். ஆ எப்போனாங்க பையன்? பரவாயில்ல, ஓகே தானே? என்னாச்சு? தண்டபாணி பொறுத்தவரை அவன் மேலே அவன் பால் அடிச்சிடுமேன்னு யோசிச்சானே தவிர புருஷோத்தமனுக்கு உண்மையான பிரச்சனை என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன புருஷோத்தமனுக்கு என்ன ஆகுமோன்னு நம்பிராஜன் பதட்டத்தில் இருந்தார். அவன் அடித்த பாலால் ஒரு உயிரே போக போது நினச்சான் தண்டபாணி. அதே சமயம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்ன முடிவை கேட்டு மனசு உடஞ்சி முழு நம்பிக்கையும் இழந்தார் நம்பிராஜன். ஆனால் தண்டபாணி அடித்த பால் ஃபோர்ஸாக பட்டதுனால அங்கேருந்த கட்டி கரைஞ்சிடுச்சுன்னு டாக்டர் சொன்னார். போக இருந்த உயிரை காப்பாற்றினா தண்டபாணி. இது வரைக்கும் வெறும் கடவுளை மட்டும் நம்மளை நம்பிராஜன் கூட இருக்க சக மனிதர்களையுமே நம்ப ஆரம்பித்தார். இது வரைக்கும் அவர் வாழ்ந்த விதம் தவறுன்னு மட்டும் உணர்ந்தது இல்லாமல் அவரோட சிந்தனை கோட்பாடு ரெண்டுத்தையுமே அவரோட மகன் புருஷோத்தமன் மேலே திணிச்சதும் தவறுன்னு உணர்ந்தார். எந்த உயிருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நினச்ச தண்டபாணி ஒரு உயிரையே காப்பாற்றிட்டோன்னு சந்தோஷம் அடைஞ்சான். கடவுள் கண்டுக்காத நேரத்தில் தான் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் தெளிவடைவாங்கன்னா அதுக்காகவாச்சு ஆண்டவன் கொஞ்சம் தூங்கட்டுமே.
ஆண்டவன் மேல் தீர்க்காதே. காத்திரு காலங்கள் போட்டும் மாயையான யாவுமே மாறும். பழியை மனிதன் மேல் போடாதே, விதியை ஆண்டவன் மேல் தீர்க்காதே.